ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சுகுந்தி காமர்ஸ் கிளப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் பிஆர்எஸ். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பிஆர்எஸ்னுடைய ஃபார்மேட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போது பிஆர்எஸில் அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம்மை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சம்மில் ப்ரிப்பேர் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஆஸ் பர் த பாஸ்புக் credit 31/12/2019 rupees 9,000 கொடுத்துருக்காங்க. செக் issued but not presented 15,000. செக் received but not credited. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டில் செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஆனால் அவர் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ செக் ரிசீவ்டு பட் நாட் credited. செக்கை பேங்க்கில் வாங்கிக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஆனால் இன்னும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை க்ரெடிட் பண்ணல. ஸோ பேங்க் ஹேஸ் கிவன் கிரெடிட் ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஸோ பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸுக்கு பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி. ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம இவ்வளோ தான், இதை பேஸ் இந்த 4 டிரான்சாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்மேட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா. பேலன்ஸ் ஆஸ் பர் த பாஸ்புக்கில் பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 9,000 இருக்குது. ஓகேங்களா. பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்குன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸு 9,000. ஸோ இப்போ பாஸ்புக் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட். செக்கை என்ன பண்ணியிருக்காங்க, இஷ்யூ பண்ணிட்டாங்க, பட் நான் என்ன பண்ணலை, ப்ரெசன்ட் பண்ணலை. ஓகேங்களா. அப்போ செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் அப்படின்றது லெஸ்ஸு. ஏன்னா செக்கை நான் இஷ்யூ பண்ணிட்டேன், பட் ஆனால் அவர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணல, ப்ரெசன்ட் பண்ணல. எங்கே, பேங்க்கில். ஓகேங்களா. ஸோ அப்போ பேங்க்கில் கொடுக்கல அப்படின்னா அது எங்கே இருக்குது, இன்னும் கேஷ் புக்கில் தான் இருக்குது இந்த பேலன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை லெஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது கேஷ் புக்கில் லெஸ்ஸு. பாஸ்புக்கில் என்ன பண்ணுவோம், நம்ம இதை ஆட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது நம்ம வெறும் பாஸ்புக் பேலன்ஸ் மட்டும்தான் நம்ம இதை செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ செக் இஷ்யூ பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். செக்கை இஷ்யூ பண்ணிட்டாங்க, பட் நான் இன்னும் என்ன பண்ணலை, பேங்க்லேருந்து அமௌண்ட்டை கொடுக்கல. ஆனால் அது என்றைக்காக இருந்தாலும் நான் என்ன பண்ணி ஆகணும், நம்ம செக்கு பேங்க்கில் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி 2 or 3 டேஸில் நம்ம பேமெண்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். இப்போ அது என்னைக்காக இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து வெளியில் போகும். ஸோ அதில் லெஸ்ஸு. செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட்டு 15,000. ஸோ நெக்ஸ்ட்டு செக் இஷ்யூடு, செக் ரிசீவ்டு பட் நாட் கிரெடிட்டட் 1,500. செக்கை ரிசீவ் பண்ணியாச்சு பட் நாட் கிரெடிட்டு. செக்கை என்ன பண்ணிட்டாங்க, ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க பேங்க். ஓகேக்கா. ஸோ பேங்க்கு ரிசீவ் பண்ணிட்டாங்க பட் நாட் கிரெடிட் இன் த பாஸ்புக். நான் இன்னும் என்ன பண்ணலை, பாஸ்புக்கில் அதை என்ட்ரி பண்ணல, பட் என்றைக்காக இருந்தாலும் நான் என்ன பண்ணி ஆகணும், நான் செக்கை ரிசீவ் பண்ணிட்டேன், என்றைக்காக இருந்தாலும் நான் அந்த பேமெண்ட்டை அவங்களுடைய பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ அது ஆட் பேங்க் ஆஸ் கிவன் கிரெடிட் ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், பேங்க் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் இன் த பாஸ்புக். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க 150. ஓகேங்களா. ஸோ இப்போது பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கில் 9,000. செக் இஷ்யூடு பட் நாட் கிரெடிட்டட் இந்த பாஸ்புக்கை ஆட் பண்ணுறோம் 1,500. இப்போது 9,000ஓட 1,500 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10,500. செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட்டு 15,000. பேங்க் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் இன் பாஸ்புக்கு 150. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த பேலன்ஸோடு நம்ம லெஸ் பண்ணும்போது வரக்கூடிய பேலன்ஸ் 4,650. ஸோ ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் த கேஷ் புக். ஓகேங்களா. ஸோ இது எப்படி நான் கேஷ் புக்குன்னு சொல்கிறேன்னா, இது நம்ம பாஸ்புக்கோட பேலன்ஸாக எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ பாஸ்புக் பேலன்ஸு இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கேஷ் புக்காக எடுத்துப்போம். ஸோ பாஸ்புக் பேலன்ஸை விட கேஷ் புக் பேலன்ஸு அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே இதோட லெஸ் பண்ணும்போது வந்திருக்கக்கூடிய பேலன்ஸ் எதோடது அப்படின்னா
கேஷ் புக்கோட பேலன்ஸ். இப்போ ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் த கேஷ் புக், பாஸ்புக்கை விட கேஷ் புக் பேலன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? தேங்க்யூ.